அப்பனே விநாயகா, வினிதீப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்தணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பா இருக்கு. कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविन्दा प्रभाते करदर्शनम्. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அவிஷொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நன்று. Not to kill and eat the flesh of an animal is better than the pouring forth of ghee etc. in 1,000 sacrifices. நீ காசு ஒண்ணு கொடுக்க வேண்டாம், முதல்ல எடுத்து காலி பண்ணு. டேய் மணி, வந்து ஏறிடுறா. காசு வேணாம்னா அம்புட்டு சரியா போயிடுமா? இது ஆடா மாடான்னு தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். இந்த பாரு, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது மட்டன் கறி தான். பீஃப் கறியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவனே தெரியுமா? மீச கோனாரு என்ன பேடிச்சு போச்சா? இது மட்டனா பீப்பாடா? இது மட்டன் கலந்த பீப்புங்க. Today you learn the mantra you need to chant before meals and took a step towards holistic living. Please let us know which mantra you would like to learn next in the comments below. See you tomorrow in a new video. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிறது பழமொழி. ஏன் இப்படி சொல்லி வச்சுருக்காங்க? அந்த பறந்து போகிற 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பசி கொடுமையை பற்றி ஔவையார் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், 1 நாளும் எண்ணோவு அறியாய், இடும்பைக்கு ஊர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இப்படி பசியால் துன்பப்பட்டு ஔவையார் ஒரு சமயம் பாடியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னால் வயிறு கேட்க மாட்டேங்குது. உணவு கிடைக்கும்பொழுது 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னாலும் இந்த வயிறு கேட்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கும் நாம் படுற துன்பம் இந்த வயிறு அறிய மாட்டேங்குது. இப்படி துன்பம் தரும் இந்த வயிறோடு வாழ்தல் மிகவும் அரிதானது, மிகவும் துன்பமானது, மிகவும் கஷ்டமானது. இப்படி உணர்ந்து பாடுறாங்க. இப்போ பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 10 என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். மானம், குலம், கல்வி, வன்மை அதாவது இங்கிதம், அறிவு, தானம், முயற்சி, ஊக்கம், காமம், பக்தி. இந்த 10 விஷயங்கள் தான் பசி வந்தால் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பசி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அதனால் கிடைத்த உணவுக்கு மரியாதை செலுத்த மாட்டேங்கிறோம் நம்ம அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம உணர்ந்துக்கணும். இந்த வேளை கிடைத்த உணவுக்கு ஒரு மரியாதை செலுத்தி போற்ற வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். நான் கேட்டதான் வேணும், இது எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எது போடலாம்? எல்லாம் ஏற்கனவே போட்ட ட்ரெஸ் தான், புதுசாக போடுறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸே இல்லை. அவள் வீடு எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு, என் வீடு எவ்வளோ சின்னதாக இருக்கு. எங்கள் அம்மா அப்பா எப்போ பாரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என் கண்ணு ப்ரௌன் இல்லைன்னா ப்ளூ கலரில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பிறந்திருக்கக்கூடாது. சே, இருப்பதை கொண்டு திருப்தி அடைவோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஃபுல் டே அம்மா உணவகம்ல ட்ரை பண்ணுங்க ப்ரோ.
பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்ன்ட்டு 3 வேளையும் ஒரு ஏரியால இருக்க அம்மா உணவகம்ல ட்ரை பண்ணலாம் தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா ₹1 இட்லியும் ₹5 பொங்கலும் கொடுக்குறாங்க. ₹1 தாராளமான சைஸ்ல ஒரு இட்லியும் அதே மாதிரி ₹5 நல்லா நெய் ஊத்தி பொங்கலும் கொடுத்திருந்தாங்க. ₹7 எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே திருப்பி லஞ்சுக்கு இங்க வந்திருந்தோம். மதியானத்துல சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் ஒன்னு ₹5 கொடுத்துட்டு வராங்க. டின்னருக்கு பாத்தீங்கன்னா மோஸ்டா சப்பாத்தி தான் எல்லா இடத்துலயும் போடுவாங்க. சப்போஸ் சப்பாத்தி இல்ல அந்த மாதிரினா வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் போடுவாங்க போல. சோ நாங்க போன அன்னைக்கு சப்பாத்தி இல்லாதனால தோசை போட்டு இருந்தாங்க. தோசை டேஸ்ட்டை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம கடையில வாங்கி சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா டேஸ்ட்ல இங்க கொடுத்திருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சாப்பிட்டதை வச்சு அம்மா உணவகம் என்னடா டேஸ்ட் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். பட் ஒரு இடத்துல டேஸ்ட் டிஃபர் ஆகுது. சோ சில இடத்துல குவாலிட்டி லோவா இருந்தாலும் நிறைய இடத்துல செம்மையா தான் கொடுத்துட்டு வராங்க. அடுத்து ஒரு நாள் ஃபுல்லா எங்க என்ன ட்ரை பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு மாதமும் அரிசி சர்க்கரை வாங்க ரேஷன் கடைக்கு போவோம். அந்த ரேஷன் கடை உருவாக காரணமே செகண்ட் வேர்ல்டு வார் தான். அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். செகண்ட் வேர்ல்டு வார் ஹிட்லர் முசோலினி என்ற 2 சர்வாதிகாரிகள்னால 1939ஆம் ஆண்டு தொடங்கியது. உலக நாடுகளுக்கு இடையேயான போரின் காரணமாக இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பெரிதும் சரிவை சந்திச்சுது. எந்த தொழில் நிறுவனமும் எங்களை மக்களுக்கு வருமானமும் படிப்படியாக குறைஞ்சிது. விவசாயிகளுக்கு தேவையான விதைகளும் கருவிகளும் கிடைக்காம போச்சு. இது மட்டும் இல்லாம எதிரி நாட்டுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை போர்ல அழிக்க தொடங்கினாங்க. இதன் விளைவா நாடெங்கும் பஞ்சம் தொடங்கியது. குறிப்பா வங்காளதேசத்துல, அதாவது இன்றைய பங்களாதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் ஆகிய பகுதிகளில் மக்கள் உணவின்றி மடிய தொடங்கினாங்க. வங்காளத்தின் உணவு தேவையை போக்க அரசு 1940 பர்மாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்தது. இதன் காரணமா பஞ்சம் குறைய துவங்கியது, பட்டினி சாவும் குறைஞ்சது. 1942ஆம் ஆண்டு ஜப்பான் பர்மாவின் மீது போர் தொடுத்ததுனால பர்மாவில் இருந்து வந்த அரிசியும் தடைப்பட்டது. பஞ்சம் அதிகரித்ததுனால 1943ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் பஞ்சத்தினால இறந்தாங்க. உலக போர் காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு பசிய போக்க 1945 ஜனவரி 14 இருந்து அரசு உணவுப் பொருட்களை குறைந்த விலையில விற்க துவங்கியது. இதனால வங்காளதேசத்துல பஞ்சமும் குறைஞ்சது. ஜப்பான்ல 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் 9ஆம் தேதி 2 அணுகுண்டு தாக்குதலுக்கு பின் 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தது. ஆனா நாடெங்கும் பஞ்சமும் பசியும் முடிவுக்கு வரல. அதனால மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை குறைஞ்ச விலையில விற்பனை செய்ய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ற திட்டத்தை இந்தியன் ஃபுட் செக்யூரிட்டி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது நாடு முழுவதும் 1947 ஜூன் மாதத்துல செயல்பட துவங்கியது. இத்திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் 5,05,879 ஃபேர் பிரைஸ் ஷாப் என்ற ரேஷன் கடை துவங்கப்பட்டது. இந்த திட்டத்துக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1% ஒதுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 75,000 கோடி இதுக்காக இந்திய அரசால செலவிடப்படுகிறது. 23 கோடி ரேஷன் கார்டு பயன்பாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட 80 கோடி மக்களோட பசியை இந்த ரேஷன் கடைகள் பூர்த்தி செய்யுது. 2008ஆம் ஆண்டு எடுத்த ஒரு கணக்கெடுப்புல இந்த திட்டத்துக்கு கீழே ஒதுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள்ல வெறும் 42% மட்டும்தான் மக்களுக்கு போய் சேருதுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டவிரோத செயல்களை தடுக்க அரசு பல முயற்சிகளை எடுத்தாலும் எதுவும் பயன் தரல. எப்போவாது நீங்க ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கும்போது ஸ்டாக் தீர்ந்துடுச்சு அப்புறம் வாங்கன்னு சொல்லி உங்க பொருட்களை திருட்டுத்தனமா விற்க முயற்சி செஞ்சா அதை தடுக்க நீங்க பொருள் வாங்குற ரேஷன் கடையோட ஸ்டாக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. www.tnpds.government.in என்ற வெப்சைட்ல போய் உங்க டிஸ்ட்ரிக்ட் ஊரை செலக்ட் பண்ணி உங்க ரேஷன் கடைக்கு எவ்வளவு ஸ்டாக் ஒதுக்கப்பட்டிருக்கு, இப்ப எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நீங்க நடத்துற மருத்துவமனை, நீங்க நடத்துற பள்ளி கல்லூரி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஏன்னா எங்களுக்கு வழி இல்லை, நாங்க நாதியற்ற மக்கள். அப்ப இதையே நீங்க கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க. அம்மையார் ஜெயலலிதா 70 நாளைக்கு மேல ஏன் அப்பளவுல படுக்கணும்? அரசு மருத்துவமனை என்னாச்சு? நீங்க போய் பாடுங்க, தரம் தானா கூடும். உங்க பிள்ளைய படிக்க வைங்க, தரம் பள்ளி கல்லூரியில தானா மாறும். दोस्तों, झटका और हलाल ये मीट के दो ऐसे टाइप है जो मीट किसका है उस पर नहीं बल्कि जिसका वो मीट है उस जानवर को काटा कैसे गया इस पर निर्भर करता है। सबसे पहले बात करते हैं हलाल मीट की। दोस्तों, हलाल एक अरबी शब्द है जो इस्लामिक कानून के हिसाब से बनाया गया है। अब किसी जानवर को हलाल करने में होता यह है कि इन जानवरों की गले की नस और एयर पाइप को काट कर मारना जरूरी बताया गया है। इस दौरान जानवर का जिंदा और स्वस्थ होना जरूरी होता है। साथ ही जानवर के शरीर से खून का आखिरी कतरा निकलने तक उसकी सांसें चलती रहनी चाहिए।
है। ऐसा करने से जानवर के शरीर में मौजूद सारे इम्यूनिटीज उसके खून के जरिए बाहर निकल जाती है। अब बात करते हैं झटका मीट की। तो दोस्तों, झटका के प्रोसेस में जानवर की गर्दन पर डायरेक्ट अटैक किया जाता है, जिससे उसकी तुरंत ही मौत हो जाती है। बड़ी बड़ी फैक्ट्रीज में जानवरों को शॉक देकर उनके दिमाग को सुन्न किया जाता है और फिर जैसे ही जानवर इस शॉक में जाता है तो धारदार हथियार से एक झटके में ही उसके सिर को धड़ से अलग कर दिया जाता है। हालांकि दोनों ही प्रोसेस में जानवर को तो मरना ही है, बस कुछ रिलीजियस परंपरा की वजह से हमें इनके शॉप्स भी अलग देखने को मिलते हैं। மாற்றவல்லது ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சி இதோடு நின்றுவிடவில்லை. இந்தியாவை ஆக்கிரமிக்க தொடங்கிய பின் 1760களில் பிரிட்டிஷ் இந்திய கவர்னரான ராபர்ட் கிளைவின் கண்களை உறுத்தியது தமிழகத்தின் குருகுல கல்வியும் நமது பாரம்பரிய விவசாயமும். தமிழனின் விவசாய ஒழுக்கத்தை அழிக்க விரிவான ஆய்வு செய்து அவர்கள் நாட்டை சார்ந்து நாம் வாழச் செய்த சூழ்ச்சிதான் பசுவதை கூடங்கள். பசுக்கள் தான் நமது விவசாயத்தின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து அந்த முதுகெலும்பை முறிக்கும் பணியில் 1760களில் பசுவதை கூடங்கள் அமைக்கப்பட்டு நாளொன்றுக்கு 30,000 பசுக்கள் வீதம் கொன்று குவிக்கப்பட்டது. எந்த ரசாயன உதவியும் இன்றி சத்தான மாட்டுச் சாணத்தையும் சிறந்த பூச்சிக்கொல்லியான சிறுநீரையும் பயன்படுத்தி 1 ஏக்கருக்கு 54 குவிண்டால் அளவுக்கு சத்தான அரிசி விளைவித்த தமிழன் முதன்முறையாக சூழ்ச்சியினால் தடுமாறினான். 1910ஆம் ஆண்டு நம் நாட்டில் 350 பசுவதை கூடங்கள் இரவும் பகலும் இயங்கி பசுக்களின் எண்ணிக்கையை குறைத்ததால் நாம் ரசாயன உரத்திற்கு அவர்கள் வாசலை நாடும் நிலை உருவானது. இதன் மூலம் யூரியாவும் பாஸ்பேட் உரங்களும் உள்ளே நுழைந்தன. இயற்கை நமக்கு தந்த செல்வங்களான கால்நடைகளை கொல்வதன் மூலம் விலை மதிக்க முடியா இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் விலையாக தந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நாடு சுதந்திரமடைந்த பின் பசுமை புரட்சி என்ற பெயரில் பெருமளவு ரசாயன உரங்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை ஒழித்து மண்ணை மலடாக்கிவிட்டோம். நம் இயற்கை தமிழ் விவசாயத்தை அழித்து உரத்தையும் பூச்சி மருந்தையும் நம் மீது திணித்த நாடுகள் இன்று இயற்கை விவசாயத்தை பின்பற்றுகின்றன. ஆனால் நாம் இதன் பாதிப்புகளை முழுமையாக அனுபவிக்கப் போவது வருங்கால நம் சந்ததிகள்தான். அந்நியர்கள் சூழ்ச்சி இன்றும் நம் மீது தொடர்கிறது. இந்தியாவில் வியாபாரம் என்ற போர்வையில் நுழைந்து மெல்ல மெல்ல தேசத்தை அடிமைப்படுத்தி பாரம்பரிய கல்வி முறையையும் விவசாயத்தையும் அழித்த பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி போன்று இன்று பல பெயர்களில் இந்தியாவில் நுழைந்து நமது பொருளாதாரத்தை முடமாக்கவும் எஞ்சி இருக்கும் நமது பாரம்பரிய உணவு மற்றும் மருத்துவ முறைகளையும் பதம் பார்த்து நம் வருங்கால தலைமுறைகளின் வாழ்க்கையை பலவீனப்படுத்தும் நோக்குடன் மறைமுக நவீன யுத்தத்தை தொடங்கியிருக்கின்றனர். அதன் வெளிப்பாடே பாட்டில் குடிநீர், நாட்டு மாடுகள் அழிப்பு, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தடை செய்யப்பட்ட மருந்துகள், மலடாக்கப்பட்ட விதைகள், மேலும் உளவியல் ரீதியான தாக்குதல்களான அயோடின் உப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும். இதை குடித்தால் வளரலாம், அதை குடித்தால் உங்கள் பிள்ளைகள் ஆவார்கள் ஸ்ட்ராங்கா, ஷார்ப்பா, ஹைட்டா. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. 2 நிமிடத்தில் சமைத்திடுங்கள் நூடுல்ஸ். ஓட்ஸ் ஆக்குமே உங்கள் பிள்ளைகளை உறுதியாக, ஃபிட்டாக. அது உள்ளது இது உள்ளது என்றதால் பற்பசையை பயன்படுத்தினோம். ஆலம் வேலத்துடன் பல்லையும் இழந்தோம். அதிக அரிசி உண்பது சர்க்கரை நோயை உண்டாக்குமாம். சக்கை உணவுகளை திணித்து விட்டான். நம் நிலக்கடலையை உண்டால் ஆண்மை குறைவு ஏற்படும் என்று கூறி பாதாம் பிஸ்தாவை நுழைத்து விட்டான். கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் கொலஸ்ட்ரால் மிக்கது, சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமானது என்று நம்ப வைத்து விட்டான். கிரிக்கெட் பிளேயர்கள் கூறியதால் சத்தே இல்லாத சக்கையை வாங்கினோம். கூழுடன் சத்தான பாரம்பரிய உணவை மறந்தோம். நடிகர் கூறினார் என்று பூச்சி மருந்தை குடித்தோம். இளநீர் பழச்சாறுகளை துறந்தோம். இன்னும் எத்தனை எத்தனை, இப்படியே ஒவ்வொன்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம். அவன் உணவே சிறந்தது என்று நம்ப வைத்து குப்பைகளை நம் மீது திணித்து விட்டான்.
அவன் குப்பை உணவுகளை கொட்டும் கூடாரமாக நம் நாட்டை மாற்றிவிட்டான். இதுவரை நீ கற்றது உன் கல்வி அல்ல, நீ வாழ்வது உன் வாழ்க்கை முறை அல்ல, நீ பின்பற்றுவது உன் கலாச்சாரமே அல்ல. தமிழா, அகிலம் அனைத்திற்கும் ஆணி வேர் நீ. உலகிற்கு நீ வழங்கிய கொடைகளே அனைத்தும். அதை உனக்கே முலாம் பூசித் தருகிறார்கள் உன் மூலத்தை மறைத்து. தொலைத்து நிற்கும் நம் சுயத்தை நிலைத்து நிற்க வைக்க ஒன்றுபடுவோம். தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். தீமைகளை ஒன்றிணைந்து வெல்வோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.